viewers, welcome to நம்ம Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் புர்ஜி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 முட்டையை இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துர்க்கேங்க. இத வந்து நம்ம பீசஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணாதீங்க. மீடியம் சைஸ் பீசஸா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் புர்ஜி செய்யறதுக்கு ஒரு கடாய் இல்லாட்டி இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எக் புர்ஜி செய்யும்போது பட்டர் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சுன்னா இது கூட நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் பக்கம் வெண்ணெயிலே வதக்கி எடுத்துருங்க. கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வெங்காயம் வதக்கும் போது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பெப்பர் வந்து ஒரு 15 பெப்பர் பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கூட நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு பொடி பொடியாக நறுக்குன பச்சை குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. குடைமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக் பீசஸை இது கூட சேர்த்துக்கலாம். எக் பீஸை சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் பக்கம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வதக்கிடாதீங்க, முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ மேலாப்பில் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான எக் புர்ஜி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். எக் புர்ஜி செய்யறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தாங்க எடுத்துக்கும். அதே சமயம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. யூனிக்கான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இது வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ஆசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.